ஹாய் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்குண்டான 5 ஸ்டாக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று போட்ட அந்த ஷார்ட் வீடியோலேயே நான் ஒரு 22 ஸ்டாக்ஸ் கிட்ட அனலைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டை நான் ஷார்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 5 ஸ்டாக்ஸ் மட்டும் நான் அனலைஸ் பண்ணதை எதை வச்சு நான் அனலைஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ஏன் இந்த பையிங் ஸ்டாக்ஸுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, இவ்வளோ நாளாக நிஃப்டி ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ நிஃப்டி இந்த போன வீக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ மேஜர் ட்ரெண்ட் லைனான இந்த டவுன் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் அப்புறம் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அகைன் நீங்கள் இப்போது இதை பிரேக் பண்ணி மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இப்போ மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டி மேலே போகிறனால நமக்கு மற்ற ஸ்டாக்ஸும் மேலே போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நிஃப்டியை ஃபாலோ பண்ணி நிறையா ஸ்டாக்ஸ் நமக்கு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நான் எடுத்தது தான் அந்த 22 ஸ்டாக்ஸ். பட் 22 ஸ்டாக் நான் இப்போ அனலைஸ் பண்ணி காட்டினேன் அப்படின்னா நமக்கு வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாகும். ஸோ அதனால் நம்ம ஒரு 5 ஸ்டாக்ஸ் மட்டும் நான் இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த 22 ஸ்டாக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் அனலைசிஸும் உங்களோட ஓன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் ஸ்டாக்ஸை பொசிஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு 22 ஸ்டாக்ஸ் இங்கே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் நமக்கு கோல் இந்தியா. ஸோ கோல் இந்தியா நான் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, வீக்லி சார்ட்டில் நீங்கள் பாருங்கள். ஸோ வீக்லி சார்ட்டில் நமக்கு ஒரு அப்சைட் சேனல் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இங்கே ஒரு அப்சைட் நல்லா இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட், இங்கே தேர்டு, இங்கே 4th டைம் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைட் மூவ்மெண்ட்டில் புல்லிஷ் கேண்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ வால்யூமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வால்யூம் இங்கே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீக் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ரேஞ்சுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது 165 அந்த ரேஞ்சுக்கு. ஸோ நீங்கள் 160, 50 அந்த ரேஞ்சில் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா, நீங்கள் 157 மேலே என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் அரௌண்ட் 164 to 165 அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். பட் அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 177, 178 அந்த ரேஞ்சுக்கு போகிற வரைக்கும் நமக்கு செகண்ட் டார்கெட் வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கும் மேலே நீங்கள் டாக் போனாலுமே எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா மேஜர் வீக்லி ட்ரெண்ட் லைன் நமக்கு இங்கே ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நமக்கு மேஜராக இங்கே ஒரு வீக்லி கேண்டலில் ஒரு ட்ரெண்ட் லைன், டவுன் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த கேண்டலுக்கும் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணலாம். அதுவே ஷார்ட் டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 1 மந்த்க்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாக்கோட எக்ஸ்பெக்டேஷன் 177 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இஎம்ஐ கன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. ஸோ 50 டே மூவிங் ஆவரேஜ் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதோட கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது நமக்கு ஒரு புல்லிஷ் லைன். ஸோ செகண்ட் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா டாபர். ஸோ டாபரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். ஸோ இங்கே ஒரு நமக்கு ரெசிஸ்டன்ஸ், இங்கே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், இங்கே தேர்டு, இங்கே 4th ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரி இங்கே சப்போர்ட்டும் நமக்கு இங்கே கீழே ஆயிருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணி இப்போ நமக்கு டெய்லி கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதை ஹையர் மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சடனாக போய் என்ட்ரு ஆகாதீங்க. 592 இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். அதில் ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரேஞ்ச் 615, 616 அந்த ரேஞ்சுக்கு. அதையும் தாண்டி கிராஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம செகண்ட் டார்கெட் 655 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் எப்பயுமே ஃபாலிங் வெட்ஜ்லேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நமக்கு அப்சைட் மூவ்மெண்ட் தான் இருக்கும். ஸ்டாப் லாஸ் போடுறதா இருந்தால் இந்த கேண்டலுக்கு நீங்கள் பிலோ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ஹிண்டால்கோ. ஸோ ஹிண்டால்கோ தான் நமக்கு அடுத்த டார்கெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் தான் நான் இப்போ அடுத்த தேர்ட் ஸ்டாக்கை நான் உங்களுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு 50 டே மூவிங் ஆவரேஜையும் கிராஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு சேஃப் ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா இது ரீட்ரேஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது நான் ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போயே, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 496 அபவ் வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இப்படி 496 அபவ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டு இங்கே கிடைக்கலாம் 540 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு போகலாம். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த கேண்டலுக்கும் கீழே நீங்கள் வச்சுக்கலாம். அதே சேஃப் ட்ரேடராக இருந்துச்சுன்னா ரீட்ரேஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல எடுக்கலாம். ஸோ எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நல்ல டார்கெட் கிடைக்கும். உங்களோட ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வால்யூம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல பிரேக் அவுட்னு இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் பிரேக் ஆகிறக்கு முந்தின நாளே வந்து ஒரு நல்ல வால்யூம் வந்துருக்கு. பட் அடுத்த நாள் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஃபோர்த் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூபிலண்ட் ஃபுட். ஸோ ஜூபிலண்ட் ஃபுட் ஒர்க்ஸ் தான் நமக்கு அடுத்த ஸ்டாக். ஸோ இது வந்து டெய்லி கேண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வீக்லி ட்ரெண்ட் லைனில் நமக்கு பட்டு இப்போ ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நமக்கு இந்த கேண்டில், அதாவது இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனை நமக்கு டச் பண்ணிவிட்டு இப்போ மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 30th மார்ச்லேருந்து இப்போ வரைக்கும் உண்டான இந்த வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் நமக்கு இந்த ஸ்டாக் வந்து நமக்கு இங்கே ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு, இங்கே செகண்ட் எடுத்திருக்கு, அப்புறம் இங்கே அகைன் தேர்டு டைம் வந்து மேக்கிட்ட எடுத்திருக்கு. இப்போ இந்த மந்த்ல இங்கே நமக்கு பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் அது ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ மேலே போயிருக்காங்க. ஸோ டெய்லி கேண்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல பிரேக் ஆனது இல்லாமல் இந்த இடத்துல மேஜராக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருந்துச்சு, அதையும் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஸ்விங்குக்கு ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ என்ட்ரு ஆகிறதா இருந்தால் கண்டிப்பாக என்ட்ரு ஆகலாம். ஸோ நம்மளோட மினிமம் டார்கெட், ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஒரு 4045 இந்த ரேஞ்சுக்கு இருக்கலாம். அதையும் மீறி நீங்கள் போச்சு அப்படின்னா மேலே செகண்ட் டார்கெட் நமக்கு 4500 வரைக்கும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து கொஞ்ச நாள் ஆகலாம். 1 month to 2 month 3 month கூட நீங்கள் ஆகலாம், ஹோல்டு பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் தைரியமாக ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் போகலாம். 4020 அந்த ரேஞ்சுக்கு வச்சுட்டு நீங்கள் இந்த ஸ்டாக் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸ்டாப் லாஸும் நமக்கு மினிமல் தான். பிலோ 3500 கீழே போச்சு அப்படின்னு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் இந்தியா. ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி 50 day மூவிங் ஆவரேஜையும் நமக்கு க்ராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ், 8% மூவ் இருக்குது. மேபி ப்ராஃபிட் புக்கிங் திங்கக்கிழமை இருக்கலாம். ஸோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு 204 rupees ஆர் இந்த ரேஞ்சில் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 206 இந்த மிட் ஆஃப் த கேண்டில் கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. பிகாஸ் இது ஒரு நல்ல மூவ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டே மினிமம் கண்டிப்பாக 218 வரைக்கும் போகும். அதையும் தாண்டிச்சுன்னா நமக்கு செகண்ட் டார்கெட் 225. பட் ரொம்ப புல்லிஷான சைனில் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல மூவ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக் தான் இது. ஒரு ஸ்விங்குக்கு தயாராக இருக்குது, ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ ஒரு நல்ல மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வால்யூமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 5 ஸ்டாக் தான் வந்து நான் உங்களுக்கு எடுத்து வச்சது. ஸோ இது போக மீதி இருக்கிற அந்த 22 ஸ்டாக் லிஸ்ட்டும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஷார்ட்டில் போய்ட்டு நான் கொடுத்த அந்த லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒன்றும் அனலைஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏதாவது பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, அதே மாதிரி என்னென்ன மாதிரி வால்யூம் இருக்குது அப்படிங்கிறத, தென் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஆகுதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்த்துட்டு தென் நீங்கள் ஏதாவது உங்களோட ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தீங்கன்னா அது கூட மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஸ்டாக் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதை ஈஸியாக ஆக்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு 22 ஸ்டாக் மட்டும் உங்களுக்கு சூஸ் பண்ணேன். நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் இதையும் ஒரு டைம் அந்த 22 ஸ்டாக்ஸ் நீங்கள் ஒன் டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. இதான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் இந்த இதில் கொடுத்த ஸ்டாக்ஸில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ஸ்டாக்கோட இது என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மீதி நீங்கள் ஏதாவது இந்த ஸ்டாக்கோட ஸ்டாப் லாஸ் நம்ம மாற்றுறது, ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போடுறது, அதே மாதிரி இந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.